LPKP's Little Pot Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய டாபிக் வந்து கிர்கிஸ்தான்ல MBBS அட்மிஷன் வந்து எடுக்கிறதாக இருந்தா இந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்றதாக இருந்தா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில மேபி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஸோ மேபி வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அப் டு த மார்க் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்காது. பட் எல்லா அக்ரிடேஷன் ரெகக்னிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ECFMG, NMC, WHO இந்த மாதிரி எல்லா அக்ரிடேஷன் ரெகக்னிஷன்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்பெஷலி வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கே இவ்வளோ தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், 6 வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட நீங்க வந்து செலவழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டருக்கு இந்த வீடியோ மூலமா ஒவ்வொரு அட்மிஷனுக்கும் 1% கமிஷன் வந்து அவருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு வெரைட்டி என்னன்னா, இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற 5th இயர் இல்ல 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய காலேஜ் ஃபீஸை வந்து கட்ட முடியாம எந்தவித கமிஷனும் வாங்காம ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக்கு வந்து தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க அவங்க ஜெனுவினான பர்சன்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய 5th இயர் இல்ல 6th இயர் ஃபீஸ்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்கள டிகிரியை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒருவேளை நீங்க இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றதாக இருந்தா நீங்க டைரக்டா இந்த யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கும் ஏஜென்ட்ஸ் வழியா கான்ட்ராக்டர்ஸ் வழியா நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த யூனிவர்சிட்டியோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கு, டியூஷன் ஃபீ, மெஸ் ஃபீ, விசா எக்ஸ்டென்ஷன் ஃபீ எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்லவே மாட்டேன். சில யூனிவர்சிட்டி வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை மறக்காம பாருங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த யூனிவர்சிட்டியோட ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூகுளில் வந்து இந்த யூனிவர்சிட்டி நேம் ஸ்பேஸ் கிர்கிஸ்தான் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா வந்து 3 டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து இருக்காங்க. ஜோலான் மமிதோவ் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது வந்து ஆஷ் கிர்கிஸ்தானில் இருக்குது. இது போக ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து இருக்குது. ஸோ 3 வெப்சைட்டையும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணுவோம். 3மே வந்து டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ். அது என்ன அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டொமைன் வந்து .org அப்படின்னு வந்து இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருக்குது. அப்போ இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து கிர்கிஸ்தான்னா கிர்கிஸ் லாங்குவேஜில் இருக்கணும், ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஏஜென்ட் ஆர் ஒரு இந்தியன் கான்ட்ராக்டர் தான் வந்து இந்த வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. அகெயின் இன்டர்நேஷ்னல் நம்பரில் வந்து நமக்கு வந்து ஒரு இந்தியன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டியோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் கோத்ரூ பண்ணும்போது அகெயின் நிறைய இந்தியன் ஃபோட்டோஸ் ஆஸ் வெல் அஸ் கிர்கிஸ் பீப்புளோடைய ஃபோட்டோஸ் வந்து பார்க்க முடியுது. எல்லா கண்ட்ரி நேஷ்னல்ஸும் வந்து இதில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு இதுக்கு வந்து டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு கிர்கிஸ் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகெயின் நான் சொல்கிறேன், இந்த வெப்சைட்டை வந்து இந்தியன் பீப்புள், இந்தியன் ஏஜென்ட் ஆர் இந்தியன் கான்ட்ராக்டர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து கான்ட்ராக்டர்ஸ் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆஷ் சிட்டியோடைய அந்த அட்ரஸ், அஃபிலியேஷன் அட்ரஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்தியன் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோடைய அக்ரிடேஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நேஷனல் அக்ரிடேஷன் வந்து வச்சுருக்காங்க. இது போக WHO, ஃபெய்மர், வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸு, ECFMG ஆஸ் வெல் அஸ் NMC இந்தியா. இப்போ செகண்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோம். இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி வந்து யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து 1% கமிஷன் வந்து வரப்போகுது ஒவ்வொரு அட்மிஷனுக்கும். அதனால இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி தான் வந்து நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து கிர்கிஸ் லாங்குவேஜும் இருக்குது. இது போக அரபிக், இங்கிலீஷ்,
ரஷ்யன் லாங்குவேஜும் இருக்குது. எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு வந்து கிரிஜிஸ் பீப்புளோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஸோ அகெயின் இங்கே உங்களுக்கு வந்து அக்ரிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ரெகக்னேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் அக்ரிடேஷன் வந்து இருக்குது. இது போக பங்களாதேஷ் மெடிக்கல் அண்ட் டென்டல் கவுன்சில், பாகிஸ்தான் மெடிக்கல் கமிஷன், IAAEPO, இது போக NMC இந்தியா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WFME வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன், இப்படி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெகக்னேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. இது போக 5 or maybe 6 years லைசன்ஸ், இது வந்து ஒரு நேஷ்னல் லைசன்ஸ், அந்த டீட்டெயில்ஸும் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. இது போக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் ஃபாலோ பண்ணுற க்ரைட்டீரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. 12th class சர்டிஃபிகேட், இந்த பாசிங் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். இது போக இந்த டீட்டெயில்ஸ், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ அட்மிஷன் லெட்டர் வந்து வித்தின் 3 days ஆஃப்டர் ரிசீவிங் 12th மார்க் ஷீட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்விடேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அதாவது யூனிவர்சிட்டி கிட்டேருந்து நீங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. இது போக விசா ப்ராசஸிங், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மேபி போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எங்கே என்டர் பண்ணணும்னா அப்ளை பிலோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. என்ன அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க இம்மீடியட்டாக உங்களை வந்து இமெயில் வழியாவோ இல்லை வந்து டெலகிராம் வழியாவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாவோ அவங்க வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஜென்ரல் மெடிசன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல. பட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் டீன் ஆஃப் ஃபேக்கல்ட்டி, அதே மாதிரி வைஸ் டீன் ஃபார் எஜுகேஷனல் ஒர்க்கு, வைஸ் டீன் ஃபார் ப்ராக்டிஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கு, இது போக சீனியர் ஃபேக்கல்ட்டி சூப்பர்வைசர், இது போக நமக்கு வந்து சேர்மன் ஆஃப் எஜுகேஷனல் மெத்தடிக்கல் கவுன்சில், ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிரிஜிஸ் டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது. இது போக அவங்களுக்கு இமெயில் ஐடி வந்து இருக்குது. ரொம்ப ரேப்பிடாக ஃபாஸ்ட் ட்ராக்காக அவங்க வந்து உங்களுடைய குவரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க கிரிஜிஸ் லாங்குவேஜில் பேசுவாங்க. பட் வந்து டெலகிராமில் வந்து டெலகிராம் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிடும். ஸோ என்ன குவரி நீங்கள் கேட்டாலும் அவங்க உங்களுடைய குவரிஸ்க்கு வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ராரோடைய டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இருக்குது. இது போக அகடமிக் ப்ரோக்ராம்ஸோடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து கிரிஜிஸ் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். அவங்களுடைய லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம வந்து சாட் ஜிபிடி வழியாவோ இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட் வழியாவோ நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுடைய மெத்தடிக்கல் ஒர்க்கு, அதாவது மெட்டீரியல்ஸு, ஃபார்மேட்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், சப்போஸ் உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து இந்தியாவாக இருந்தால் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து கிரிஜிஸ் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சில டைம்ஸில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அகைன் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், அப்போ நான் சொல்கிறது வந்து தெரியும். இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோன்னா ஜென்ரல் குவரிஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து HR. இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து டெலகிராம் நம்பர் ஆர் மேபி வாட்ஸ்அப் நம்பர் ஆஸ் வெல் அஸ் இமெயில் ஐடி அப்படிங்கிற வந்து இருக்குது. இவங்கள எப்போனாலும் இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ 3rd வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். இதுவும் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் அப்படின்னு வந்து தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எடுத்த உடனே ஃபோட்டோஸில் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியன் பீப்புள் தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் மெடிசன் இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து 5 years ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். பட் ரஷ்யன் மீடியமாக இருந்தால் 6 years கம்ப்ளீட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்க்க முடியுது. இது போக நமக்கு வந்து எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து குளோபல் ரேங்கிங் வந்து வச்சுருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் லைக் எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியல இந்த பர்டிகுலர் செக்ஷனில். நமக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஜென்ரல் மெடிசன் இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து $3,800 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு $4,000 வச்சுக்கோங்களேன். இது போக எக்ஸ்ட்ராவாக ஹாஸ்டலுக்கு வந்து $600 per year, ஃபுட்டுக்கு வந்து $1,000 per year, வீசா எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து $200 per year. ஸோ இது ரஃபாக வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு $5,600 per year பக்கத்தில் வருது. சரி, ஒரு $6,000 வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு வந்து $6,000 வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி 4,80,000 இன் இந்தியன் ருபீஸ். சரி, ஒரு 5 lakh வச்சுக்கோங்களேன்.
பட் ஜென்ரல் மெடிசன் ரஷ்யன் மீடியம் வந்து கோத்ரூ பண்ணும்போது $3,000 சரிங்களா. $3,000 ஒவ்வொரு வருஷத்துக்கும். இது போக $600 $200 $1,000 இது எல்லாமே சேம் தான். இது ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். அப்போ வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி $5,000 per year அப்படின்னு வந்து வருது. $5,000 அப்படிங்கிற வந்து 4 lakh in Indian rupees. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, ரஷ்யன் மீடியமாக இருந்தால் இன்னொரு ஒரு அமௌண்ட்டு. இது எதுக்காக அப்படின்னு வந்து தெரியல. பட் இந்த யூனிவர்சிட்டியோடைய கிரவுண்ட் ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, ஃபுட் ஃபீ எவ்வளவு அப்படிங்கிறத வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரிஜிஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரிஜிஸ் நம்பர் கொடுத்த உடனே ஓகே இந்த வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு கிரிஜிஸ் பீப்புள் அப்படின்னு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. மேபி ஒரு இந்தியன் ஏஜென்ட் ஆர் மேபி ஒரு கான்ட்ராக்டர் கூட இந்த கிரிஜிஸ் ஃபோன் நம்பரை வந்து வச்சிருக்கலாம். இந்த யூனிவர்சிட்டியோடைய ஃபீஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாமே. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் கிரிஜிஸ்தான். MBBS ஃபீஸ் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு சில சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வருது சரிங்களா. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ப்ரைவேட் ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர் கிட்டேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணது $3,200 per year ஓகே ப்ளஸ் $900. ஸோ டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது $4,000. ஸோ அப்ராக்சிமேட்லி லைக் 3,20,000 ஆர் மேபி 3,30,000 in Indian rupees பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அகெயின் இங்கேயும் உங்களுக்கு வந்து $4,000 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஒரு 3,30,000 in Indian rupees பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஆக்டிவ் வெப்சைட் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து $7,000 ரொம்ப ஜாஸ்தி. $7,000 இது வந்து 6 லட்சம் பக்கத்தில் வருது. இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு வந்து $6,000 இது வந்து 5 லட்சம் பக்கத்தில் வருது. ஸோ ஓவராலாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 22 lakh in Indian rupees ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு வந்து 19 lakh in Indian rupees. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறதாக இருந்தால் உங்களோட ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். இன்னொரு வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அகைன் $4,000 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 3,20,000 ஆர் மேபி 3,30,000 in Indian rupees பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த யூனிவர்சிட்டியோடைய உண்மையான டியூஷன் ஃபீ எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு ஒரு ஃபீயும் ரஷ்யன் மீடியமுக்கு ஒரு ஃபீயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனே கிடையாது. இவங்களுடைய ஃபீஸ் வந்து ஒன்று தான். ஆனால் இந்த ரஷ்யன் மீடியமில் $3,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே தப்பு தான். இன்னுமே கம்மியாகும். அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமமாக ஒரு $2,500 per year பக்கத்தில் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து இந்தியன் ருபீஸில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 2 lakh in Indian rupees per year. ஸோ நீங்கள் 6 வருஷத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 13 lakh in Indian rupees பக்கத்தில் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் உடனே சொல்லுவீங்க இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபுட் ஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஹாஸ்டல் ஃபீ வந்து $600 வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏஜென்ட் வழியாக கான்ட்ராக்டர் வழியாக போகாமல் நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும். இது போக ஃபுட்டு வந்து $1,000 அப்படின்னு வந்து கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமா, சப்பாத்தி மாவு பஜார்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். மைதா மாவு பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டா நீங்கள் இந்த ஆட்டா ஃப்ளாரை இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணுறதாக இருந்தால் ரொம்பவே நீங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமமாக ஒரு 14 lakh in Indian rupeesனே வச்சுக்கோங்களேன். இதை வந்து 6 வருஷத்தில் நீங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஏஜென்ட் வழியாக கான்ட்ராக்டர் கிட்ட போகும்போது 20 lakh in Indian rupees மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமமாக 22 lakh ஆர் மேபி 23 lakh in Indian rupees வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி நீங்கள் மேல் வலிக்காமல் நீங்கள் ஏஜென்ட் வழியாக கான்ட்ராக்டர் வழியாக நீங்கள் போகிறதாக இருந்தால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோம் லைக் ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்கும், ஃபுட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டு சாப்பாடு தான். நம்ம செல்ஃபாக நம்ம வந்து குக் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெளியில் ஹோட்டல் ஆர் மேபி ரெஸ்டாரண்ட் ஆர் மேபி மெஸ்ஸில் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஹோம் ஃபீல் கண்டிப்பாக வராது. நீங்கள் தான் உங்களுடைய ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா, முதல் பட்டதாரியா இப்படிங்கிற கொஸ்டின்ஸை கேட்டு உங்களை ஏமாற்றுவாங்க. மிச்ச யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 யூனிவர்சிட்டிஸ்லையும் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கிர்கிஸ்தானில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டிஸும் லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது இல்லை.
இந்த யூனிவர்சிட்டி எல்லா அக்ரிடேஷன் ரெகக்னிஷன் இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கியிருக்கிறது வந்து உண்மைதான். உங்களுடைய இசி எஃப்எம்ஜி என்இஎக்ஸ்டி எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற ப்ரொமோஷன்ஸ் கிளைம்ஸ் எல்லா இடத்துலையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த யூனிவர்சிட்டியோடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பற்றி. சப்போஸ் நீங்க இந்தியாவா இருந்தா இந்தியன் மெட்டீரியல்ஸும் இவங்களுடைய மெட்டீரியல்ஸும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து புரியும். சப்போஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இந்த யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும், எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுங்க. அட்வைசரி டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெண்டிங் டு ஸ்டடி இன் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் என்எம்சி வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டேக்கிங் அட்மிஷன் இன் யூஜி மெடிக்கல் கோர்ஸ் இன் அ ஃபாரின் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2002 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நீட் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம். மேபி இந்த யூனிவர்சிட்டி வந்து கேட்காம இருக்கலாம். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எம்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்இஏ நியூ டெல்லியிலேருந்து இந்த அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து கிர்கிஸ் லாங்குவேஜில் வந்து டீச் பண்ணுவாங்க. பட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் இங்கிலீஷ் குரூப்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. அந்த குரூப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட்டட் மெட்டீரியல்ஸ் மேபி அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். டியூஷன் ஃபீ, போர்டிங் ஃபீ, லாட்ஜிங் ஃபீ, வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் விசா, ரெஜிஸ்ட்ரேஷன் என்னவா இருந்தாலும் அதுக்கு பில்ஸ் ஆர் மேபி ஸ்டேட்மெண்ட்ஸை மறக்காமல் வாங்கி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொடுக்குறது வந்து யூனிவர்சிட்டி பீப்புள் தானா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வாங்குங்க. பாஸ்போர்ட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட தயவு செய்து டீல் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப வருஷம் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதாக இருக்கும். அதனால கிர்கிஸ்தான் உள்ள என்டர் ஆன உடனே இந்தியன் எம்பசி வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு வந்து இருக்குது. இது போக எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய 6 years ஆஃப் ஸ்டடி முடித்த உடனே நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஸோ 6 வருஷம் முடித்த உடனே இந்த அட்டஸ்டேஷன் வாங்கின பிறகு நீங்கள் உங்களுடைய என்எம்சி எக்ஸாம்ஸ் இல்லை வந்து அதர் ஸ்டேட் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இசிஎஃப்எம்ஜி ஆர் மேபி என்இஎக்ஸ்டி எக்ஸாமுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பியர் பண்ணலாம். வெளியில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறதாக இருந்தாலும் பாஸ்போர்ட் காப்பி, போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி ஆர் மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி அண்ட் விசா காப்பி, இது மூணுத்தையும் சாஃப்ட் காப்பியாக உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. போலீஸ் எந்த இடத்துலையும் உங்களை ஸ்டாப் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸை கேட்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸை காமிச்சிட்டுனா உங்ககிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டி அட்மிஷன் இல்லை உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டி பற்றின உங்களுடைய பாசிட்டிவ் ஆர் மொபைல் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு டியூஷன் ஃபீ, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அட்மாஸ்பியர், ஃபுட் ஃபீஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் எஜுகேஷன் அட்மிஷன் எடுக்கிறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.